இங்க பாருங்க சித்தி, நிறைய கணக்கு டாலி ஆகாமலே இருக்கு. அத்தை சரியா கவனிக்காம விட்டுருப்பாங்க. என்ன திரு இவ்ளோ ஈஸியா சொல்ற? இது எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுமா? 20 lakhs. just 1 month தான் செக் பண்ணிருக்கேன். அதுல 4 பில்லு, கிட்டத்தட்ட 80 to 90 lakhs கிட்ட ஸ்டாக்ஸ் வரல. ஒன் மந்த் செக் பண்ணும்போதே இவ்ளோ ப்ராப்ளம்னா எல்லாத்தையும் செக் பண்ணா எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும்? பல கோடி இருக்கும் போலயே. திவ்யா, ப்ராடக்ட் வராம இருக்க சான்ஸே இல்ல. வந்திருக்கோம், வேர் ஹவுஸ்ல என்ட்ரி போடாம இருந்திருப்பாங்க. ஒரு என்ட்ரினா சரி, இத்தனை என்ட்ரி போடாம இருந்தா எப்படி அத்தை? நீ சொல்றது புரியுது, ஆனா ஆபீஸ்ல ஏகப்பட்ட டென்ஷன். திடீர்னு உன் மேல அலிகேஷன், அப்புறம் ஆட் ஷூட்டர், வீட்ல ஃபங்க்ஷன், பத்தாததுக்கு தினேஷ் பண்ண வேலையால கன்ஸ்ட்ரக்ஷன்ல நடந்த பில்டிங் கொலாப்ஸ். அதுல இது சரியா செக் பண்ணாம மிஸ் ஆகியிருக்கும். இன்னைக்கு சண்டே, நாளைக்கு ஆபீஸ் ஸ்டாஃப் வரட்டும், என்ன நடந்துச்சுன்னு அவங்க கிட்ட கேட்போம். ஆமா சித்தி, நாளைக்கே கேட்டுருங்க. இல்லன்னா சொல்லுங்க, நான் கூட நாளைக்கு ஆபீஸ்க்கு வரேன். ஆக்சுவலா எனக்கு இப்பவே எல்லா அக்கவுண்ட்டும் செக் பண்ணணும்னு தோணுது. மகா மட்டும் யதார்த்தமா திருவுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லாம இருந்திருந்தானா இதெல்லாம் நான் பாத்துக்கவே மாட்டேன். இது தற்செயலா நடந்த தப்பா இல்ல தெரிஞ்சே பண்ண கொள்ளையான்னு முதல்ல கண்டுபிடிப்போம். அப்பதான் இத பத்தி ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். திவ்யா மெல்ல மெல்ல உள்ள வர ஆரம்பிச்சிட்டா. இனிமே இவ இதோட நிறுத்த மாட்டாளே, எல்லாத்தையும் நோண்டி எடுக்காம விட மாட்டா. இவ ஏன் இப்படி பாக்குறா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு திவ்யா. ஆபீஸ்ல எனக்கு அப்புறம் திருவுக்கு சப்போர்ட்டா நின்னு யார் இந்த வேலையெல்லாம் செய்வாங்கன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஆனா இனிமே அந்த வரியே எனக்கு கிடையாது, நீ இருக்க. ஆமா சித்தி, நாளைக்கு நான் உங்க கூட ஆபீஸ்க்கு வரேன். உங்களுக்கு ஹெல்ப்பா எல்லா ஃபைல்ஸையும் நானும் செக் பண்றேன். தேங்க்ஸ் திவ்யா. இப்போ நீ எடுத்துக்கிறதும் நல்ல டெசிஷன்மா. நீயும் பிசினஸ் கத்துக்கணும். உன் உடம்புல ஓடுறதும் பிசினஸ் ரத்தம் தானே. நாளைக்கே கண்டிப்பா நீ ஆபீஸ்க்கு திரு கூட போயிட்டு வா. திவ்யா, நான் கொஞ்சம் சைட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இவ மட்டும் ஆபீஸ்க்கு வந்தா கண்டிப்பா பிரச்சனையாயிடும். நானும் கௌதமும் பண்ண வேலையெல்லாம் கண்டுபிடிச்சிருவா. ஹேய் திவ்யா, நான் பார்த்து பிறந்தவடி நீ. உன் வயசு என் எக்ஸ்பீரியன்ஸை விட ரொம்ப கம்மி. ஆனா நீ என்னவோ அக்யூஸ்ட் மாதிரி என்ன நிக்க வச்சு இத்தனை கேள்வி கேக்குற. நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு வரும்போது அங்க ஒரு தடயமும் இருக்காத மாதிரி பண்ற. இவ்ளோ நேரமா அங்க பேசிட்டு இருந்தாங்க, எல்லார் முன்னாடியும் நல்லவங்க மாதிரி நடிச்சாங்க, என்னையும் ஒரு மாதிரி லுக்கு விட்டாங்க. இப்போ ரூம்குள்ள போய் தனியா பேசுறாங்களே, ரொம்ப தப்பா இருக்கே. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவங்க இவங்களோட கள்ள புருஷனுக்கு தான் ஃபோன் பண்ணிருப்பாங்க. இங்க நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம அவர்கிட்ட சொல்லிருப்பாங்க. அதோட நிப்பாட்ட மாட்டாங்க, நிச்சயமா ஆதாரத்தெல்லாம் அழிக்க சொல்லிருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி எதுவும் செய்யலன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். அப்படி எல்லாத்தையும் ரெண்டு பேரும் அழிக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். ஆமா, பேசாம இப்பவே போய் எல்லா ஃபைலையும் கொண்டு வந்து திவ்யாக்கா கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் இன்னைக்கே செக் பண்ணி பார்க்க சொல்லிடணும். என்ன ஆனாலும் இந்த விஷயத்துல கவிதாவையும் அவங்க கள்ள புருஷனையும் ஜெயிக்க விட்டுறவே கூடாது. சிசிடிவியை கட் பண்ணியாச்சு, இனிமே பிரச்சனை இல்லை. ஒட்டு மொத்தமா இந்த ஆபீஸை கொளுத்தனால நான் தான் கொளுத்தனன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது.
வாங்கம்மா. என்னம்மா சண்டே அதுமா இன்னைக்கு ஆஃபீஸ் வந்திருக்கீங்க? ஏதோ அவசரமான ஃபைலா சார் பார்க்கணும்னு கேட்டாரு, அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே யார்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருப்பேனேம்மா. பரவாயில்லண்ணே, நானே எடுத்துக்கிறேன். சரிம்மா, போய் பாருங்க. ஓ, இதுதான் ஃபைல்ஸ் இருக்கிற இடமா? டீசலை கொட்டி எரிச்சு விட்டோம்னா மொத்த ஆஃபீஸ் அப்படி பத்திக்கிட்டு எரியும். பூம். ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சுன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. இதுல யாருக்கு எந்த சந்தேகமும் வராது. ஹலோ கௌதம், எல்லாம் ஓகேவா? எல்லாம் ரெடி பண்ணி ஃபைல்ஸ் இருக்கிற ரூம்ல டீசலை ஊத்த போனேன். அதுக்குள்ள இந்த மகா வந்துட்டா. என்னது, மகாவா? அவ எதுக்கு அங்க வந்தா? அவளுக்கு என்ன வேலை அங்க? அவ அந்த ரூம்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா எனக்கு இப்பவே எல்லா அக்கவுண்ட்டும் செக் பண்ணணும்னு தோணுது. மகா மட்டும் யதார்த்தமா திருவுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லாம இருந்திருந்தானா இதெல்லாம் நான் பார்த்திருக்கவே மாட்டேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இவ யதார்த்தமாலாம் திவ்யாவை அக்கௌண்ட்ஸ் பார்க்க சொல்லல. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு வேணும்னே திரு லேப்டாப்பை திவ்யா கிட்ட கொடுத்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ண சொல்லிருக்கா. அது பத்தாதுன்னு அங்க வந்து எல்லா ஃபைலையும் கொண்டு போக வந்திருக்கா. நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணா நாம ஏதாவது பண்ணிருவோமோன்னு கெஸ் பண்ணிட்டு தான் இப்பவே அவ ஆபீஸ்க்கு வந்திருக்கா. நீ சொன்ன அத்தனையும் கரெக்டா மகா அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒவ்வொரு ஃபைல தனித்தனியா எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு போக போறான்னு நினைக்கிறேன். இவ்வளவுக்கும் காரணம் அந்த வேலைக்காரி தான்.